ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி, உன் புராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நன்மை நாளும் கிருபை நாளும் முடி சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்க, தேங்க்யூ ஃபாதர் என்று சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க. கர்த்தர் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், தயவுள்ளவர் என்று சொல்லுங்க. நிறைய பரிகாரியான கர்த்தர் எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் எனக்கு வர பண்ண மாட்டீர், தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் சொல்லுங்க. எங்கள் வறுமையை போக்க வந்தவரை, எங்கள் இயலாமை நீக்க வந்தவரை, எங்கள் வறுமையை போக்க வந்தவரை உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இல்லாதவர்கள் இருக்கிறவரை போல அழைத்து கொடுக்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த உலகத்தில் இருப்போனை காட்டிட மிகில் இருக்கிறவர் நீர் பெரியவர் என்று சொல்லி நன்றி செலுத்தினேன். உலகின் ஆழத்திலிருந்து குடும்பத்திற்காக, வேலைக்காக, ஊழியத்திற்காக, ஊதியத்திற்காக, கடன் அடைக்க உதவிக்காக, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாசியில சுவாசத்திற்காக, இருதய துடிப்புக்காக, மூளை செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இருதயம் ஓடிக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சிறுநீரகம் இயங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் சமூகத்திலிருந்து நான் தோணுகிறோம். இயேசுவின் பாதத்தில் விழுந்து துவங்கி இந்த நாளை நாங்கள் நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கூட தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே. இந்த பாடலை பாடுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களால் புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறையும் காணுங்களால் தொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களே, நன்றி கூறும் கீதங்களால் மிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் நாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே, சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளால் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லலில்லை அல்லலில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஒரே நிமிடம் கரங்களுக்கு உயர்த்தி கைகளை கூப்பி அல்லது வானத்துக்கு நேராக நீட்டி சொல்லுங்க. எனக்கு தாசி வரும் பருவதற்கு நேராக என் கண்களையும் கரங்களையும் ஏறெடுக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தாசி வரும். பர்த்திமேயை போல என் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க.
எவ்விரு போல் அவர் பாதத்தில் விழுந்த ஆண்டவரே, நீர் வந்தால் என் மகள் பிழைப்பாள் என்று சொல்லுங்க. கானானிய பெண்ணை போல நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க என்று சொல்லுங்க. 100க்கு அதிபதி சொன்னார். ஜெப ஆலய தலைவன் சொன்னார், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னார் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இங்கு பல இன்னல்களோடு, கவலைகளோடு, கஷ்டங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வறுமை, இன்றைக்கு கொடிய வறுமை எங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. கடன் பாரங்கள், சுமைகள் எங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பொழுது வானத்தின் வாசல்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் வர்ஷிக்க பண்ண மாட்டுவேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீர் அல்லவா? ஆண்டவரே நீங்க கொடுங்க ஆண்டவரே. நிறைய ஜுரங்கள், மூளை சம்பந்தமான வியாதியிலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், விசேஷமாக அன்பு சகோதரனை கணுவாக்குங்க. பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம். பெற பண்ணுகிறவர், பிரசவிக்க பண்ணுகிறவர். நீர் பிரசவிக்க பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரை நேர்வழியாய் நடத்தி எலியேசரை கொண்டு ரெபெக்காளுக்கு ஈசாக்கை கொடுத்தவர். என் தேவன் கொடுப்பீரா. ஆபிரகாமுக்கு நல்ல மருமகளை கொடுத்தவர். கர்த்தர் நல்ல மருமகளை கொடுப்பீராக. அந்த கணவன் மனைவி இணைந்து வாழ்கிற கிருபை தாங்க. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். சீரண உறுப்புகள் பிரச்சனைகள் மறையட்டும். பேங்க்ரியாஸ் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. அப்பண்டிசாட் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைந்து போகிறதை நான் பார்க்குறேன். கர்த்தருடைய கரம் இறக்கட்டும். ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் மீறுதலை மன்னியும். எங்கள் பாவங்கள் எங்களுக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிறது. அவற்றை மன்னித்து எங்களுக்கு கர்த்தர் என்று ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பீராக. புதிய வாசலை திறந்து கொடுப்பீராக. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த வார்த்தையின்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். 26ஆம் ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த செய்திகளை நாம் இந்த மாதம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது நிறுத்தல. என் ஆண்டவர் நேற்று எல்லாம் நல்ல வாழ்க்கைகளை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை புதிதாக என்று பார்ப்பீங்கன்னா நேற்றையும் தினத்தையும் பாருங்கள். அதை எலாபரேட்டாக நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு நான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன். 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், ஐ வில் சென்ட் யூ ரெயின் இன் இட்ஸ் சீசன். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சீசன் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நல்ல காலம், களிப்பின் காலம், சந்தோஷத்தின் காலம், திருமணம் நடக்கிற காலம், வேலை வாய்ப்பு கிடைக்கிற காலம், கடன் அடைக்கிற காலம், வீடு வாங்குகிற காலம், வாகனங்கள் வாங்குகிற காலம், இப்படி அநேக காலங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தடைபடாமல் வரும். நீங்கள் விசுவாசத்தோடு ஏக்கத்தோடு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, வாஞ்சிங்க, எதிர்பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேண்டுவதற்கு மேலாக தேவன் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தான் சொல்லியிருக்கிறது. என்ன முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற கர்த்தர் யோபுவில் நாம் வாசிக்கிறோம். ஆச்சரியங்களை பண்ணுகிறவர் நம்மத்திலே இருக்கிறார். 2வது, ஐ வில் கிராண்ட் பீஸ் இன் த லேண்ட். உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கும். ஆண்டவர் சொன்னார்ல, ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் பண்ணி சொல்லுங்கள். இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் வீட்டுக்குள்ளே அநேக சமாதானமின்மை இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே, ஏன் படிப்பில் சமாதானம் இல்லை. நல்ல கல்வி கற்க வேண்டும், கல்லூரியில் சமாதானம் இல்லை, நல்ல ஆசிரியர்கள் துணை இல்லை. இப்படி பலவிதமான சமாதான கேடுகள், வியாதி, வறுமை, இவையெல்லாம் சமாதான கேடுகள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது. இதெல்லாம் சொல்கிறார், உன் லேண்டில், உன் வீட்டில் சமாதானத்தை கொடுப்பேன். இன்னும் சொல்லப்போனால், இன்னும் இதில் லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணால், நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற லேண்ட் ப்ராப்பர்ட்டி அதில் எப்பொழுதும் சமாதானம் இருக்கும். 3வது,
ஐ வில் ரிமூவ் வைல்டு பீஸ்ட். வாதையை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன், நோயை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்துக்கொள்வேன், நன்மையினாலே கிருபையினாலே உன்னை மீட்டுக் கொள்வேன். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவார்கள். இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5 பேர் எத்தனை பேர் துரத்துவாங்க? 5 பேர் 100 பேரை துரத்துவாங்க, 100 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. உங்கள் வாழ்க்கையில் எனிமி இல்லாத ஒரு வாழ்க்கை வரும். ரைட். 4வது, ஐ வில் லுக் ஆன் யூ வித் ஃபேவர் அண்ட் மேக் யூ ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இன்க்ரீஸ் இன் யுவர் நம்பர்ஸ். இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வசனம் 9, ஐ வில் லுக் அப் ஆன் யூ. நான் உன்னை பார்க்கவே பார்த்தேன். ஆண்டவர் பேரை காண்கிற தேவன் அல்லவா? நான் உன்னை பார்க்கவே பார்த்து. இயேசு 2 இடத்துல நம்ம பார்க்கிறோம். எனக்கு நினைவுக்கு வந்து சொல்றேன். நான் 38 வருஷமா படுத்து கிடந்தவனை கண்டார். 18 வருஷமா கூனியா இருந்தவளை கண்டார். ஆமீன். இந்த 2 விஷயத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் பார்த்தார். நீங்க அந்த வசனத்தை எனக்கு எழுதி அனுப்புங்க, அல்லது கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. என் ஆண்டவர் பார்க்கிறவர். யாருக்கெல்லாம் உதவி இல்லாம வேதனையோடு, வியாதியோடு, தனிமையோடு இருக்கிறவங்கள தேவன் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் அல்ல, கர்த்தரே பார்க்கிறார். உங்கள் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். நான் பார்க்கவே பார்த்தேன், உன் உபத்திரவத்தை பார்த்தேன், ஆளூட்டி நிமித்தம் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், உன்னை விடுவிக்கும்படியாக நான் இறங்கி வந்திருக்கிறேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல உணவை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆமேன். பாலும் தேனும் ஓடுகிற, அவர் பார்த்தா போதும் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் லுக் ஆன் யூ வித் ஃபேவர். 9ஆம் வசனம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நான் அவங்கள பார்க்க முடியாது. பல நேரங்களில் நான் கண்ணை மூடி தான் ஜெபம் பண்ணுறேன், பேசுகிறேன். ஏன்னா ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதை என் மூளைக்குள்ளே கொண்டு வந்து உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பேசுகிறது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியானவர். நான் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட் வந்து பலவீனமான ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் ஒருவேளை பாவியான ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்தம் உள்ளது. அது அது கிரியை செய்கிற அவருடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, நான் பார்த்தேன்னா இரக்கமா பார்க்க முடியாது, நான் கேட்டேன்னா கூட இரக்கமா கேட்க முடியாது. நான் என்ன யோசிப்பேன், ஒருவேளை நீங்க எங்களிடத்துல நான் பார்த்தேன்னா இவன் என்ன தப்பு செய்தானோ. யோபுவை பார்த்தாங்க அந்த நண்பர்கள், நீ என்ன தவறு செய்தையோ அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்தா அப்படி பார்க்க மாட்டார். எப்படி பார்ப்பாராம்? இரக்கமாய், வித் ஃபேவர் அவர்களை பார்ப்பார். நான் பார்க்குறேன் பலரை, எனக்கு எப்பொழுது இந்த பிரச்சனை தீரும், எப்பொழுது என் அதிகாரத்தில் சைன் ஆகும், எப்பொழுது எனக்கு வர வேண்டிய நியாயமான வருமானம், ஊதியம் கிடைக்கும், எப்பொழுது இந்த மனுஷர் கண்களில் எனக்கு தயவு உண்டாகும். பல இடத்துல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறேன் திருமணத்திற்காக. எப்பொழுது எனக்கு அனுகூலமான ஒரு பதில், மனுஷ தயவு உண்டாகும். ஆனால் ஆண்டவர் பார்க்கிற விதமே வேறு. நீங்க ஆண்டவர் பார்க்க இடம் கொடுங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, மனுஷன் பார்க்கிற விதமா நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க பாருங்கப்பா, என்னுடைய அங்கலாய்ப்பை பாருங்க, என்னுடைய வேதனையை பாருங்க, என்னுடைய கண்ணீரை பாருங்க, நான் எப்படிப்பட்டு இருக்கிற நிலையில் இருக்கிறேன்னு பாருங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன், குழந்தை இல்லாம அண்ணால போல நிற்கிறேன்.
அன்னாளுடைய நாச்சியார் அவள் பார்த்த பார்வை, அந்த பார்வை ரொம்ப மோசமான பார்வை, அவமதிக்கிற ஒரு பார்வை. என் தேவன் அப்படி இல்லை. நம்மை ஃபேவரோடு பார்க்கிறாராம், இரக்கமாய் பார்த்து உங்களை பழுக பெருக பண்ணுகிறார். இதை எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, மோசே ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. இந்த 2 வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. மேக் யூ ஃப்ரூட்ஃபுல் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர்ஸ். வேறு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சில்ட்ரன் 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 சில்ட்ரன், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இன்க்ரீஸ், உங்களுடைய ஆஸ்திகளிலே ஒரு இன்க்ரீஸ், உங்களுடைய வருமானத்திலே ஒரு இன்க்ரீஸ், ஞானத்திலே குறைவுள்ளவனா இருந்தா ஒரு இன்க்ரீஸ், எல்லாம் ஆண்டவர் உயர்த்துவார். அவர் இன்க்ரீஸ் பண்ணுகிற தேவன், அவர் இன்க்ரீஸ் பண்ணுகிற தேவன். அவர் சொல்றாரு, உங்களோடு என் உடன்படிக்கையை நான் திடப்படுத்துவேன். போன வருஷத்தின் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழைய தானியத்தை விலக்குவீர்கள். நான் உங்கள் நடுவே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஆமென் சொல்லுங்க. இதுதான் முக்கியம். நான் கடைசியில் இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு சொல்லுவேன். அது மட்டும் நான் இப்போ சொல்லாமல் வச்சிருக்கிறேன். ஏன்னா காரணம், உங்களுக்கு ஒரு சின்னதாக மோட்டிவேட் பண்ணிட்டு ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்க போறான்னு சொல்லிட்டே வருவேன். ஆனால் எப்படி கொடுக்க போறார், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் நான் இறுதியில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு நாள் நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வருகிறது, உங்களுக்கு உற்சாகம் வருகிறது, நீங்கள் மோட்டிவேட் ஆகுறீங்க, இன்ஸ்பயர் ஆகுறீங்க. ஆண்டவர் ஏதோ கொடுக்க போகிறார், நிச்சயம் கொடுப்பார். பலர் மனதில் அதான் இருக்கும். கொஞ்சம் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் ஒரு சின்ன பிரேக் எடுத்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து இதை கொண்டு போகிற மீடியமாக மாறுங்க, ஆப்ஜெக்டாக மாறுங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு சொல்ல மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் தயவுசெய்து சொல்லுங்கள், எப்படி ஜெய் ஜெபம் பண்ணுடா, இந்த கடைசி காலங்களில் ஜெபம் பண்ண 1/2 மணி நேரமாக சொன்னோம், ஐயா பண்ண முடியலம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் உட்காருங்க, இது ஒரு சேனல் நான் அனுப்புகிறேன், யூடியூப்பை நான் அனுப்புகிறேன், ஐயாவோட உட்காந்து கேளு, அவர் என்ன பேசுகிறாரு, அவனுடைய வார்த்தை என்ன வருகிறது என்று கேளு. 1/2 மணி நேரம் போகிறதே தெரியாது. நீங்கள் கிச்சன் ரூமில் வைத்து கேளுங்க, நீங்கள் வீட்டில் டிவியில் யூடியூப்பில் போட்டுட்டு கேளுங்க, பிரச்சனை இல்லை. ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, ஒரு நீதியை தேடுங்க, பிறகு இவையிலெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் உங்களை இரக்கமாய் நோக்கி உன்னை பழுக பெருகி போமேன். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அந்த அதிகாரம், தாரிட்டி, நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆதாம் ஏவாளுக்கு எல்லாவற்றையும் அவங்க தேவைகள் எல்லாவற்றையும் படைத்த பிறகுதான் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். அங்கே போய் எடுத்து போய் ஏதேனில் வைத்தார். அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அங்கே இருந்தது, தங்குற இடம் இருந்தது, அவங்க வேலை செய்கிற ஸ்தலம் இருந்தது, அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தது. ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதுதான் இங்கே அந்த கன்கார்டன்ஸ் தான் இங்கே எபிரேயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன் நடுவே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அதுதான் முக்கியம். ஐ வில் கீப் மை கவனன்ட் வித் யூ. You will still be eating last year's harvest when you will have to move in it out to make room for a new. I will put my dwelling place among you. I will not abhor you. I will not abhor you. அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன்.
தேவனாக இருப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. அபோரியோ, ஆரோசிப்பதில்லை என்ன? வேற வேற தமிழ் வார்த்தைகள் என்ன ஆரோசிப்பதுக்கு? அபோரியோ அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுங்க பார்ப்போம். ஆரோசிப்பதில்லை. ஒருவேளை தண்டிக்காம இருப்பாரோ, ஒருவேளை டெஸ்ட் பண்ணாம இருப்பாரோ, அல்லது நம்ம தண்டிக்காம இருப்பாரோ, அல்லது விட்டு விடாமல் இருப்பாரோ தெரியல. நீங்க எழுதுங்க எனக்கு. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இருந்தபடி நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சரி, இவ்வளோ காரியங்களை கர்த்தர் சொன்னார். திரும்ப ஒரு ரீகேப் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். I will send you rain in its season. I will grant peace in your land. I will remove wild beast. பயப்படுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க நீங்கள் துரத்துவீங்க. I will look on you with favor and make you fruitful and increase in your numbers. என்ன கீழே நீங்கள் பெருசாக இருப்பீங்க. அது மாத்திரமல்ல, நான் உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணுவேன். இவ்வளவு வரணும்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு நாம் நிறைவு செய்யலாம். என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் உங்கள் விக்கிரங்களை சுரூபங்களை உண்டாக்காமல், முதல் வசனம் 26:1, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமல், உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும், சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்திலே வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஐடல் வர்ஷிப். ஐயா, நான் ஐடல் வர்ஷிப்லாம் பண்ணுறதே இல்லையா. நான் கேத்தலிக் கோயிலை க்ராஸ் பண்ணால் கூட அங்கே இருக்கிற சிலையை பார்த்து நான் சிலுவை போட மாட்டேன். நான் ஒரு ஸ்ட்ராங்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அப்படி நீங்கள் எண்ணலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் ஏதோ ஒரு சில விஷயங்களை நம்ம ஐடலாக வச்சுருக்கிறோம். அது நமக்கு பதவியாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், அல்லது கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எதுவும், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத இடம் இதெல்லாம், எதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாம் தான் ஐடல். ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரல? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரல? ஏன் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் எனக்கு செய்யலை அப்படின்னு பார்த்தா, நாம் ஏதோ ஒரு மூலையில் நமக்கான ஒரு ஐடலை நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் வெளிச்சம். இந்த காலை வேளையில் எது உங்களுக்கு ஐடல்? எது உங்களுக்கு ஐடல்? நகை உங்களுக்கு ஐடலா? நீங்கள் சம்பாரித்த சொத்து உங்களுக்கு ஐடலா? ஐடல்னா விக்கிரகம். அதையே வச்சு 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 இதுதான் என்னை காப்பாற்றும், இதுதான் என்னை காப்பாற்றும், இதுதான் என்னை காப்பாற்றும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என் கணவன் தான் என்னை காப்பாற்றுவான், என் பெற்றோர் தான் என்னை காப்பாற்றுவாங்க, என் படிப்பு என்னை காப்பாற்றும், என் வேலை என்னை காப்பாற்றும், என்னுடைய சில காரியங்கள் காப்பாற்றும்னா அதுதான் ஐடியல். அதெல்லாம் உங்களுக்கு காப்பாற்றுது. ஐடல் உங்களை காப்பாற்றாது. கர்த்தர் மாத்திரமே உங்களை காப்பார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். 2வது விஷயம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து பரிசுத்த ஸ்தலத்திற்குரிய ஸ்தலத்திற்குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர். சண்டையில் ஒழுங்கா கோயிலுக்கு போறீங்களா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறீங்களா?
ஏன்னா அவர் பயபக்திக்குரிய கர்த்தர். அவர் பயபக்தியோடு கூட அவர் சந்நிதி முன்பாக வர வேண்டும். நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் கட்டளையின்படியே நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவில்படி செய்தால், அவள் இதில் வாசிக்கிற, don't make idols or set up an image or the sacred stone for yourselves. இமேஜ்னாவே தெரிஞ்சிச்சு இல்லை, நான் சொன்னது உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஏதோ இமேஜரியாக வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்கு முக்கியத்துவம் தர மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன், ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிஷன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் எதற்கு நான் முதலிடம் முக்கியமாக கொடுக்குறேன். அடுத்து, and do not place a carved stone in your land to bow down before it. I am the Lord your God. Observe my Sabbaths and have reverence of my sanctuary. I am the Lord. If you follow my decree. Simple. If you follow my decree. நான் சொன்னல உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. இங்கே தான் முக்கியமான குறிப்பு இருக்குது. ஒரு 3 நாளாக நம்ம நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு 4 நாள் நினைக்கிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் வரணும்னா, திருமணம் நடக்கணும்னா, நான் ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறேன். காலத்தில் திருமணம் நடக்கணும்னா, காலத்தில் உங்கள் கல்வியை முடிக்கணும்னா, காலத்தில் அதன் காலத்தில் வேலை கிடைக்கணும்னா, அதன் காலத்தில் தேர்ச்சி வரணும்னா, அதன் காலத்தில் போஸ்ட் கிராஜுவேட் முடிக்கணும்னா, அதன் காலத்தில் உங்களுக்கு பிள்ளை பெற வேணும்னா, அதன் காலத்தில் உங்களுக்கு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா, நீங்கள் இஃப் என்ற வார்த்தையை மறந்துடாதீங்க. இஃப் செய்தீர்களானால், இஃப் யூ ஃபாலோ, இதை நீங்கள் கடைப்பிடித்தால், இஃப், இந்த வார்த்தை மிக முக்கியம். ஐ வில் என்ற வார்த்தை எவ்வளோ ஆனந்தமாக இருந்ததோ, இது நேர் எதிரான ஒரு வார்த்தை. இஃப் யூ ஃபாலோ, இஃப் யூ ஃபாலோ, ஐ வில் பிளஸ், ஐ வில் மல்டிப்ளை, ஐ வில் கிவ் யூ லேண்ட், ஐ வில் கிவ் யூ பீஸ், ஐ வில் சேஸ் யோர் எனிமி, அல்லது நீங்கள் சேஸ் பண்ணுவீங்க. And I will look upon you with favor, and I will make you fruitful and increase in numbers, and I will keep my commandment, and I will give you rooms for the new things yet to come. I will give new things for a new room that yet to come. புரிஞ்சுட்டிங்களா? அப்போது இந்த இஃப் மறந்துடாதீங்க. நாமும் மறக்கக்கூடாது, நானும் மறக்கக்கூடாது. அதை மறந்தா நான் சொன்ன 5 குறிப்பு உங்களுக்கு வந்து சேராது. நீங்கள் கடைப்பிடிச்சா 2 விஷயம்: ஐடல் வர்ஷிப், இன்னொன்று சாபத்துன ஓய்வு நாள். அதை முக்கியமாக பயபக்தியாக கர்த்தரை தேடணும். இந்த 2 காரியம் மிக மிக முக்கியம். அவருடைய உடன்படிக்கை என்பது இதுதான். ரொம்ப சிம்பிளாக ஆண்டவர் டிஃபைன் பண்ணிட்டார். 2 தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அதுக்கு ஒப்பாக இருக்க 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று இயேசு அப்படியே அது கம்ப்ரைஸ் பண்ணி சொல்லிட்டார். அதாவது 10 கற்பனைகளை 2ஆ சுருக்கி சொல்லிட்டார். எங்கள் கர்த்தர் ஆசீர்வாதம் 26 உங்களுக்கு வேணும்னா 2 விஷயம் செய்யணும். 1, ஐடல். இஃப் யூ ஃபாலோ த கமாண்ட்மெண்ட்ஸ் which I given to you through the Bible, அப்போ நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சொல்லலாம்.
அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 5 ஆசீர்வாதங்களை தர காத்திருக்கிறேன். இன்றைக்கும் கூட எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து எங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கி எங்களை இந்த பீஸ்ட், வைல்ட் பீஸ்ட் இருக்குல்ல, இந்த டெங்கு, மலேரியா, காய்ச்சல், நெஞ்சு வலி, இருதயத்து வலி அல்லது பலவிதமான இக்கட்டுகள், பலவிதமான மரண கட்டுகள், வாதிகள், எனிமீஸ், கோலியாத்தை போல, பெலிஸ்தரை போல, பார்வோனை போல, ரெவிதேமில கூடின மக்களை போல நம்மை துரத்தினாலும் என் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்கு பலத்தை கொடுத்து 5 பேர், ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க குறைந்தது. அப்பா அம்மா 3 பிள்ளைகள், அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. ஒரு 5 பேர் நீங்கள் கூடி செபித்தீங்கன்னா, ஒழுங்கா ஆலயத்திற்கு போனீங்கன்னா, ஒழுங்கா ஐடில் வர்ஷிப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா, நீங்கள் 5 பேர் 100 பேரை துரத்துவீங்க, 100 பேராக மாறுவீங்க. அந்த 100 பேர் 10,000 பேரை துரத்துவீங்க. உங்கள் எனிமையில் உங்கள் காலடியில் விழுவாங்க. அவங்கள உங்களுடைய பட்டயத்தினாலே நீங்கள் அறுத்து போடுவீங்க. நான் உங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நான் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு அந்த வாக்குத்தத்தம் வேணும்? நான் உங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நான் உங்களை பழுக பெருக பண்ணுவேன். 26 எத்தனையோ பேர் எத்தனையோ தீர்க்கதரிசனங்கள் சொல்லியாச்சு. ஆனால் 26ஆம் இந்த லேவி ராகவத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். யாருக்குன்னா எப்படி வேணா போட்டோம், அந்த உலகம் தலைக்கீழாக போட்டோம், சண்டை சச்சரவுகளோடு இருக்கட்டும், குழப்பங்களோடு இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் மீது வைராக்கியம் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், அல்லது நம் காலை ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உதாசீனப்படுத்தாம உண்மையாய் தொடர்ந்து ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எழுதி தரேன், நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக மாறுவீங்க, கனி குடிப்பீங்க. உங்களுக்கான சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெய்னி சீசன், வின்டர் சீசன், இளவேநீர் காலம், சம்மர் சீசன், எல்லா சீசன்லும் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அது எல்லாம் பிளஸடாக உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் நடத்துவார். திருமணக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறத பார்க்கிறேன். எல்லா கர்ப்ப தடைகள் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். குழப்பங்கள் விலகுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் இரக்கமாய் நோக்கி பார்க்கிறார். தட் இஸ் கிரேட் திங். அவர் பார்க்கவே பார்த்தார். ஆலூட்டி நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்கவே கேட்டார். அவர் இறங்கி வந்திருக்கிறார். எங்கே வந்திருக்கிறார் தெரியுமா? வாசஸ்தலத்தின் நம்மத்திலே ஸ்தாபிக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் தங்கும் வாசஸ்தலம் இது. எது? நம்முடைய இருதயம். அதில் அவர் வாசம் பண்ணினார். அவர் தான் லீடர், அவர் தான் தலைவர், அவர் தான் ராஜா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இந்த சரீரத்திற்கான தேவைகள், எங்கள் சோஷியல் செக்யூரிட்டி, எங்களுடைய பொருளாதார தேவைகள் என் ராஜா பார்த்துக்கொள்வார். ஏசு ராஜா பார்த்துக்கொள்வார். கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். நல்ல செய்தி வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமேன். பிரியமானவர்களே, 5 பேர் 100 பேர் துரத்துவாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சவால் என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த ஒரு 5 ஆசீர்வாதங்கள் வேணும்னா நீங்கள் ஒரு 5 பேருக்காவது இதை ஷேர் பண்ணுங்கள். 5 பேர் 100 பேருக்கு ஷேர் பண்ணட்டும். 100 பேர் 10,000 பேர் ரீச் பண்ணட்டும். ஆமேன். சத்துரு தோற்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.